நம்ம காவேரி வந்து விஜயை தேடின்னு வரவங்க. விஜய் வந்து மொட்டை மாடியில் வந்து அப்படியே எக்ஸசைஸ் செய்து இருப்பார். என்னங்க வீட்டில் என்ன நடக்குது உங்களுக்கு அதெல்லாம் தெரியாத? ஒரு நாள் எக்ஸசைஸ் செய்யலைன்னா நீங்கள் என்ன ஆகிட போறீங்க? நம்ம ஹை நோ ப்ராப்ளம் சொல்லுவார். இந்த இங்கிலீஷ் பேசுகிற வேலையெல்லாம் நிறுத்திட்டு நான் சொல்கிறத ஃபஸ்ட்டு கேளுங்க. இது அஜய் சம்மந்தப்பட்ட வாழ்க்கை. அதால் வந்து இப்போ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தால் அந்த வீட்டில் நிம்மதியே இருக்காது. உனக்கு அந்த பொண்ணு மேலே பொறாம தானே? அந்த பொண்ணு நிவீனை லவ் பண்ணு தானே உனக்கு பொறாமன்னும் போது ஏன் இப்படியெல்லாம் சொல்கிறீங்க? இப்போ நிவீனோட விஷயம் வந்து இங்கே தேவையா? அஜய்க்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னு தான் நம்ம இப்போ பேசினுக்கிறோம். இந்த ராகினி எல்லாம் கல்யாணம் பண்ண வேண்டாங்க. கல்யாணம் பண்ணால் நம்ம வீட்டோட நிம்மதியே போயிடும். சரி வேணா சித்தி சித்தப்பா அஜய் எல்லாரையும் தனி கொடுத்து அனுப்பிச்சிட்டு நம்ம சந்தோஷமா இருக்கலாம். உனக்கே அவங்கள பற்றி கவலைன்னா? ஐயோ நான் சொல்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டீங்களே. அந்த குடும்பமே வில்லங்கமான குடும்பங்கன்னும் போது அதுக்கு விஜய் சொல்லுவார், உன்னை விடவா வில்லங்கம் அவங்கன்னும் போது ப்ளீஸ் காலையில் காமெடியெல்லாம் பண்ணாதீங்க. நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க. நீங்கள் போயிட்டு அஜய்க்கு இந்த பொண்ணு வேண்டாம் நீங்கள் போய் சொல்லுங்களேன் ப்ளீஸ்ன்னு விஜய் கிட்ட வந்து நம்ம